ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜீவயாத்ரா, அதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 3வது ஸ்லோகம். ஆத்மானம் ரதினம் பிரவீதி நிகமோ புத்திம் ச தத்சாரதிம் தேகம் ஸ்யந்தனமிந்திரியாணி துரகான் சப்தாதி தத்கோச்சரம் சேதப் பிரக்ரகமோதரேண ய இமான் வஷ்யாம்ஸ்தனோத்யாத்மவான் தஸ்யைவாப்யமிதம் பதம் சுககனம் பாரம் பரம் ஹ்யத்வனக. இன்னொரு படிக்கிறேன். ஆத்மானம் ரதினம் பிரவீதி நிகமோ புத்திம் ச தத்சாரதிம் தேகம் ஸ்யந்தனமிந்திரியாணி துரகான் சப்தாதி தத்கோச்சரம் சேதப் பிரக்ரகமாதரேண ய இமான் வஷ்யாம்ஸ்தனோத்யாத்மவான் தஸ்யைவாப்யமிதம் பதம் சுககனம் பாரம் பரம் ஹ்யத்வனக. இதுல ஜீவயாத்ரால முதல் ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுமே செடியா கொடியா மனிதர்களோ எல்லாருமே எதை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்கிறோம்? நித்யானந்த சுகத்தை பெறணும் அப்படிங்கிறத கோலா வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ மனித சரீரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த நித்யானந்த சுகத்தை அவங்களால அடைய முடியல அப்படின்னா, எது சாதனம்னு அவங்களுக்கு தெரியல. அந்த சாத்தியம் நித்யானந்த சுகம்தான் நான் தேடுறது, ஆனா அதுக்குண்டான சாதனம் எதுன்னு சரியா தெரியாததுனால அந்த சுகத்தை எங்க தேட ஆரம்பிக்கிறோம்? விஷயங்களில், உலக லௌகீக விஷயத்தில் கிடைக்கிற ஆனந்தத்தை தேடி நம்ம போயிட்டோம். அறியாமையின் காரணமாக, அஜ்ஞானத்தின் காரணமாக நாம தேடுறது எப்பவுமே மாறாத ஆனந்தத்தை ஒவ்வொரு ஜீவராசியும் மனிதனும் தேடுறான். ஆனா அந்த சாத்தியம் இதுதான், இறைவனை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஞானம் தான் எனக்கு அந்த நித்யானந்த சுகத்தை கொடுக்குங்கிற அந்த தெரியாததுனால நாம அந்த பாதை எது சாதனம்? அதற்கு அந்த உபனிஷத்துக்கள் தான் அதுக்கு சாதனம். அதை படிச்சுதான் நாம அந்த நித்யானந்த சுகத்தை பெற முடியுங்கிறது தெரியாததுனால என்ன பண்றோம்? இந்த விஷய எப்படி ஆனந்தத்தை தேடணும்? சோ இந்த விஷயங்கள் மூலியமாக நமக்கு ஆனந்தம் வரும், அந்த பொருள்கள் மூலியமாக, அந்த உறவுகள் மூலியமா நமக்கு ஆனந்தம் கிடைக்குமான்னு தேடுறோம். அதுவும் ஆச்சாரியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம தாவரமா பிறந்திருக்குது அப்படின்னா அது எப்படிங்க அந்த ஆனந்தத்தை தேடி அது ஓடிட்டு இருக்குது நீங்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த சரீரத்தை எடுத்த அந்த ஜீவன், ஏன்னா ஒருவரும் ஒரு ஜீவன், தாவரம்ங்கிறது ஒரு ஜீவன், விலங்குகள்ங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு ஜீவன், ஒவ்வொரு ஜீவ ஆத்மா. இப்ப அது தாவர சரீரத்தை எடுத்திருக்குது. அடுத்தது அந்த தாவரம் இந்த சேர்ல வந்து உட்கார்ந்துக்கலாம், மனித சரீரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த தாவரம் ஏன் அந்த சரீரத்தை எடுத்து இப்ப அதோ சரீரத்தில் நிக்குது? ஒரு விலங்கு ஏன் அந்த சரீரத்தை எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அது நித்யானந்த சுகத்துக்கு போறக்கு அது எப்படி தாவர சரீரத்துக்கு வந்ததுன்னா, தன்னிடம் இருக்கிற பாப்பத்தை அதை கழிச்சிட்டு அப்பதான் மனித சரீரம் அதுக்கு கிடைக்கும். ஏன்னா அதிகமான பெர்சன்டேஜ் பாப்பம் அதிகமா இருக்கும் போது அந்த சஞ்சித்த மூட்டையில அது என்ன ஆகணும்? அந்த பாப்பத்தை கழிக்குது. எந்த சரீரத்தை எடுத்து ஒரு விலங்கு சரீரத்தை நம்ம எடுக்கிறோம்னாலும், ஒரு தாவர சரீரத்தை எடுக்கிறோம்னாலும், நம்மளுடைய பாப்பத்தை கழிச்சா அடுத்தது மனித சரீரம் கிடைக்குமா? இறைவன் அதற்கு தான் முயற்சி பண்றார். நீ பாப்பத்தையெல்லாம் இதுல இருந்து கழிச்சுக்கோ, அடுத்த சரீரம் உனக்கு என்ன தரேன்? மனித சரீரத்தை கொடுக்கறேன். ஏன்னா மனித சரீரத்துல மட்டும்தான் அந்த நித்யானந்த சுகத்தை நாம் பெற முடியும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிருது, எது நித்தியானது சுகம்னு தெரியறது இல்ல, அதை அடைவதற்குண்டான சாதனம் எதுன்னு தெரியாததுனால நம்ம என்னது இந்த இந்திரிய விஷயங்களுக்கு பின்னாலேயே போய் இந்திரியம் விஷயங்கள் அனுபவிக்கும் போது சுகம் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த சுகத்துக்கு பின்னால போயிடுறோம் அப்படிங்கறத அவர் முதல் ஸ்லோகத்துல நீட்டா சொல்லிட்டாரு. மனிதர்கள் ஜீவராசிகள் அனைத்தும் நோக்கி எதை நோக்கி ஓடுதுன்னா ஆனந்தத்தை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு, இத நான் சொல்லல, இது ஒரு உபனிஷத்து, காட்டக்க உபனிஷத்துன்னு சொன்னாரு. அது கட்டோ உபனிஷத்து. கட்டோ உபனிஷத்துல இறைவன் இத சொல்லி இருக்காரு. ஒரு உதாரணத்தை கொடுத்து நம்ம எளிமையான மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி, பெரிய ஜாம்பவான்ல இல்லாம எளிமையான மக்களும் புரிந்து கொள்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு உதாரணத்தை இறைவன் கொடுத்திருக்காரு. அதுக்கு பேரு ரத கல்பனா. அந்த உதாரணத்தை கொடுத்து கட்டோபனிஷத்துல இறைவன் சொன்னத இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு இப்ப நான் ஜீவ யாத்திரோட ஆசிரியர் இப்ப சொல்றாரு. அப்ப எங்க போறாரு, ஒரு கொட்டேஷனுக்கு எங்க போறாரு, கட்டோ உபனிஷத்து. நம்ம பார்த்தா அது காட்டக்க ரிஷி எழுதுனதுனால அந்த உபனிஷத்துக்கு பேரு கட்டோ உபனிஷத்துன்னு பேரு. அது ஷாக்கா, அந்த ஷாக்கையில நடுவில் இருக்குது, மத்தியத்தில் இருக்கிறதுனால அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் தான் அவரு செகண்ட் ஸ்லோகத்துல கொடுத்தாரு. அதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம். அப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல முடியும் போது சொல்லியிருந்தேன், கட்டோ உபனிஷத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நாம அதுக்குள்ள இருக்கிற என்னன்னு பார்க்கலாம். இப்போ கட்டோ உபனிஷத்து எப்படி ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா, அவருக்கு ஒரு மகன், அந்த மகன் தான் முக்கிய கேரக்டர், நச்சிகேதஸ். அவன் பேரு நச்சிகேதஸ். அவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு. என்ன பண்றாரு அவங்க அப்பா, ஒரு ஹோமம் பண்ணுவார். ஹோமம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஹோமம் எதுல முடியும், தானத்துலதான் முடியும். சோ அவர் என்ன பண்ணுவாரு, தானம் பண்ணிட்டு இருப்பார். எந்த ஹோமம் பண்றோமோ சாஸ்திரமே சொல்லும், இந்த ஹோமத்துக்கு இந்த தானம், இந்த ஹோமத்துக்கு இந்த தானம் பண்ணணுங்கிறது விதிச்சிருக்கும். சோ அதன் பிரகாரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹோமம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஹோமம் முடியுது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் 2-3 நாள் ஆகும் ப்ரொசீஜர். பெரிய ஹோமம்னா பொறுமையா 2-3 நாள் ஆகுது. எல்லா ஹோமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அன்னதானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, எல்லாரும் கிளம்பி போறாங்க. போகும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, தானங்களை கொடுத்துட்டு இருக்காரு. தானங்கள் கொடுக்கும்போது இந்த பையன் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கும்போது பார்த்தா பசுக்களை அவரை தானம் கொடுத்துட்டு இருக்காரு. இவனுடைய தர்மத்தில் இவன் படிச்சது, ஏன்னா அவன் ஒரு குருகிட்ட சேர்ந்து படிச்சிருப்பான் இல்லைங்களா. அப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பசுவை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பசு கன்று ஈண்டக்கூடிய சக்தி இருக்கணும், வயதான பசுவா இருக்கக்கூடாது, பால் கொடுக்கிற பசுவா இருக்கணும். அப்புறம் யூஸ்வலா மாடு கண்ணோட கொடுப்பாங்க, போனோன்னு வீட்டுல பால் பீச்சிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இளம் வயசா கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தோட கணக்கு. இப்ப அவன் அதை தெரிஞ்சு வச்சிருக்கான், தர்ம சாஸ்திரத்துல அந்த பையனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க அப்பா கொடுக்கும்போது பாக்குறான், 1-2 பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பசுவா தெரியுது அவனுக்கு. பார்த்தோன்னா அவனுக்கு கேட்கறான், என்னப்பா இதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலா என்ன சொல்லுவான், என்ன யாருக்குப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பான். இப்படி எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, வீட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கீங்களே, என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா கோவம் கம்முன்னு இருந்துக்குவாரு. திருப்பி கேட்பான், அப்பவும் கொஞ்சம் கம்முன்னு இருப்பாரு. திருப்பியும் கேட்பான், அப்பா நான் கேட்கறேன்லப்பா, என்ன யாருக்குப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கோவம் ஏன்னா அவரு 3 ஏன்னா ஹோமம் நடத்தி முடிக்கிறதுல அந்த காலத்துல ரொம்ப கஷ்டங்க. எல்லா பொருள்களை திரவியமெல்லாம் இன்னைக்காட்டு லிஸ்ட் எழுதி விட்டா கடையில இருந்து இறக்குற அதெல்லாம் கிடையாது. ஒன்னொன்னா தேடணும், ஒவ்வொரு இடமா தேடணும். அவர் ஓஞ்சு போய் எல்லாம் தேடி அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு ஓம தயிர்களை வச்சு பண்ணி முடிச்சு அப்பாடாங்க போது இவன் நெய்யும் போது அவர் வாய்தவர் என்னன்றுவாரு, உன்னைய எமனுக்கு கொடுக்கலான் இருக்கேன்றுவார். அப்படின்னு ஒன்ன அவன் என்ன பண்ணுவான், பேக் பண்ணிடுவான், எங்க போலன்றான், யமலோகத்துக்கு நான் போறேன். நான் உங்க அப்பா, ஐயோ டேய் நான் வாய் தவறி சொன்னேன்டா, நீ எதுக்கு இப்ப யமலோகம் போற, நான் கோபத்துல சொல்லிட்டேன் அப்படின்பார். அவன் என்ன சொல்லுவானா, நீங்க இப்போ எங்க அந்த வார்த்தையை விட்டுருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோமம் நடக்கிற இடத்துல உங்க வாக்க பொய் ஆக்கிறாதீங்க. ஹோமம் நடக்கிற இடத்துல உங்க வார்த்தை என்ன ஆயிடக்கூடாது. இதேதான் தசரதர் ராமனுக்கு நடந்த கதை. வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த வாக்கு காப்பாத்தணும். அதனால நீங்க ஹோமம் நடந்திருக்கிற இடத்துல நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, உங்க வார்த்தையை நான் காப்பாத்தி ஆகணும், நான் போகணும் அப்படின்னு அவன் யமலோகம் போயிடுவான். இப்படிதான் புரிஞ்சுக்க. உடனே யமலோகத்துக்கு நாம என்ன பண்ணக்கூடாது, பிளைட் பிடிச்சு போயிருப்பானா, ரத விமானத்துல போயிருப்பானா, அந்த கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது. உபனிஷத்து என்ன சொல்லுதோ அதை மட்டும் அப்படியே ஏத்துக்கிட்டு எங்க போயிட்டேப்பா, யமலோகம் போயிட்டான். யமலோகம் போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா அங்க யம தர்மராஜா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்,
ஏன்னா அவருதான் பாவம் எங்கெங்கதான் அலைவார் பாவம். அமெரிக்கால 2, ஆஸ்திரேலியால 2, இந்தியால 2, அப்புறம் இந்த இருந்து தவிர வேற ஏதோ லோகம் இருந்தா அங்க போய் 2, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கா. 3 நாள் ஆயிப்போச்சு அவர் தன் வீடு வருவதற்கு. 3 நாள் அந்த வாசப்படியில உட்கார்ந்தவன் எந்திரிக்கல. வர்றாரு, அவங்களும் உள்ள இருக்கவங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து விருந்தோம்பல். ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்கணுங்கிறது விருந்தோம்பல். அதெல்லாம் செய்யலைன்னா அது அவங்களுக்கு பாப்போம். அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கவங்களாம் வந்து கேட்டு பார்ப்பாங்க. நான் யம தர்மராஜா வந்தா தான் உள்ள வருவேன், அவர் வந்தாத்தான்ட்டு உட்காந்துட்டான். என்ன ஆனாலும் நான் யம தர்ம ராஜாவை பார்க்காம நான் போக முடியாதுன்னு உட்காந்துருவான். 3 நாள் ஆச்சு அவர் வருவார். வந்தோடனே உள்ள இருக்கவங்கள சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரியும் உங்களை பார்க்க ஒரு பையன் வந்து 3 நாளா இப்படியே உட்காந்துருக்கா அப்படின்னா அவர் ஓடி வந்து, என்னப்பா என்ன வேணும், உன்னை முதல்ல ஆசுவாசப்படுத்திட்டு என்ன பிரச்சனை எதுக்கு வந்த அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து முதல்ல நீ வந்து என்னுடைய பாப்பம் போகணும். ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களை வெளியில உட்கார வச்சிருக்கிறது பெரிய பாப்பம். என்னுடைய பாப்பம் போறக்கு நான் உனக்கு முதல்ல 3 வரத்தை கொடுக்குறேன், அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பாரு. உனக்கு எனக்கு பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ வரத்தை உனக்கு நான் வந்து 3 வரம் கொடுக்குறேன். ஏன்னா 3 நாள் நீ வந்து சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தனால உனக்கு 3 வரம் தரேன், நீ கேளு அப்படிம்பார். அவன் என்னப்பா யோசனை பார்த்துட்டு சரி ஓகே, இப்ப நான் வந்து இப்ப நான் திரும்பி போறேன்னு வச்சுக்கங்களேன், எங்க அப்பா வந்து என்னை பழையபடி ஏத்துக்கணும். ஏன்னா எங்க அப்பா இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு என் மேல, நான் வேற சண்டை போட்டு வந்துட்டேன். அப்ப திரும்பி போகும்போது நான் பழைய அப்பா என்னை பழையபடி என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற, எங்க அப்பா நல்லா இருக்கணும் பழையபடி ஏத்துக்கணும். அது மாதிரி அவங்க அப்பாவுக்காக ஒரு வரத்தை கேட்டுருவான். 2வது வரம் என்ன கேட்கலாம்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொர்க்கம் போகணும் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, நீங்க அதுக்கு எனக்கு ஒரு ஹோமத்தை சொல்லி கொடுங்க, நான் போய் அதை எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். சோ அதுக்கு மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா நல்லா இருக்கணும், அதுக்கு ஊர் மக்களுக்காக ஒரு வரத்தை கேட்கறான். அவர் என்னங்கிறாரு, அப்படியே அந்த ஹோமம் பண்றதை கடன்னு சொல்லி முடிப்பாரு பாருங்க. திருப்பி அடுத்த செகண்ட் அப்படியே கடன்னு சொல்லிடுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். அவருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுவாரு. இத்தினோண்டு பையன் அத்தனை கிரமங்க, அதெல்லாம் பெரிய சூத்திரமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு சேர்த்தி அவர் சொல்றாரு. இது திருப்பி சொன்னா அவருக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடும். என்னடா பொடிப்பையா நீ, அதனால என்ன சொல்லுவாரு, இந்த ஹோமத்துக்கு பேரு நச்சிகேதஸ் ஹோமம்னு பேரு. இனிமேல் மக்கள் வந்து இது என்ன ஹோமம்னு சொல்லுவாங்க, நச்சிகேதஸ் ஹோமம்னு சொல்லுவாங்க. அது அந்த பேருலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்துல போட்டிருக்கிற வயிறா அதெல்லாம் கழட்டி கொடுப்பாரு, இதெல்லாம் வச்சுக்கா அப்படின்னு. அப்புறம் 3வது வரம் கேளு அப்படிம்பாரு. அப்ப அவன் கேட்பான், எனக்கு வந்து ஆத்ம ஞானம் வேணும், என்னை பற்றி அறிவு எனக்கு. ஏன்னா ஆத்மாவை பற்றி உங்களை தவிர நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் போய் ஒரு சரீரமா எடுத்துட்டு இருக்கீங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா என்ன ஆகுது எனக்கு அதை பத்தி தெரியணும், அதனால எனக்கு ஆத்மாவை பற்றி ஞானத்தை சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரு, என்னடா பொடிப்பையன் உனக்கு போய் நான் எப்படா சொல்லி தரதுன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவாரு, வைராகியத்துக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார். இவனுக்கு உண்மையிலேயே கத்துக்கணும்னு ஆசையா, விளையாட்டு பையனாட்டு வந்து நம்மள கேட்கறானா, அவர் ஆசைப்படுவார். அவரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவரு, சரி நான் உனக்கு வந்து இதை தவிர உனக்கு நான் வந்து இதெல்லாம் தரேன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாரு, இந்த எத்தனை வயசு வேணாலும் நீ இளமையா இருந்துக்கலாம், 100 வயசு வாழ்ந்துக்கலாம், அப்புறம் இந்த பூமி முச்சூடு உனக்கு தான், நீ இந்த பூமிக்கு ராஜாவா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ, இளமையோட 100 வயசு எப்படிங்க அந்த மாதிரி எல்லாம் கொட்டே இருப்பாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப சிறந்தது அப்படி உடனே வேணான்றுவா, ரொம்ப நல்லதுங்களா அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டான்றுவான். ஏன்னா இதெல்லாம் என்னது, இந்திரிய சுகம். நீங்க கொடுக்கறதெல்லாம் நான் எதுல அணிவிக்க முடியும், கண்ணுல காதுல அணிவிக்கலாம். கண்ணு காது அணுவிச்சு என்னாக, கண்ணு காதெல்லாம் சீக்கிரம் போயிரும். அப்புறம் நான் ஒரு நாள் போயிருவேன். அதை வச்சு நான் என்ன பண்றேன், நீங்களே வச்சுக்குங்க, எனக்கு வேண்டாம். நான் கேட்ட எனக்கு வேணுங்கிறது ஆத்ம ஞானம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு ஸ்ட்ராங்கா உட்காந்துருவான் வைராக்கியம். அப்பதான் அவரு வந்து இந்த ஜீவ யாத்திரை அவருடைய உபதேசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அதனாலதான் மத்தியில வரும், கட்டோபனிஷத்து நடுவுல தான் இந்த ரத யாத்திரையே வரும். அப்ப அவரு அந்த உபதேசம் பண்ணுவார். யாருக்கு, கட்டோபனிஷத்துல குரு யாரு, யம தர்மராஜா, சிஷ்யன் நச்சிகேதஸ். அந்த அக்னிக்கு பேரு, அக்னி மீன்ஸ் அந்த கோமத்துக்கு பேரு நாச்சிகேத அக்னின்னு இன்னும் இருக்கு. அப்புறம் முறைகள் எப்படி பண்ற, சொர்க்கம் போன்றவங்க போறவங்க நினைக்கிறவங்க நாச்சிகேத அக்னிய ஹோமத்தை பண்ணலான்னு இன்னுமே அது இருக்கு. இதுதான் இது உபதேசம் பண்ணும்போது யம தர்மராஜா சொன்ன அந்த ரத கல்பனா வாழ்க்கை ஜீவ யாத்திராங்கிற வேர்டு யம தர்மராஜா வாயிலிருந்து வந்த வேர்டு. அதுதான் அவர் டாபிக்கே வச்சிருக்காரு, ஜீவ யாத்ரா வாழ்க்கை பயணம். அதுக்கு அவரு அங்க ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். ரத்த கல்பனான்னு பேரு, ரொம்ப ஃபேமஸான கல்பனா. இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறது சரியா போகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன எப்படி இருக்கணும் இருந்தா உங்களுடைய வாழ்க்கை பயணம்
சரியாக போகும் அப்படிங்கறதா இது கற்பனை. கற்பனை என்ன பண்றாரு, ஒரு டிராவலர். இப்ப அந்த காலத்துல வாகனம் எது? ரத்தம். இருக்கிறதே நல்ல உயர்ந்த ரத்தம். இந்த காலத்துல வாகனம் பெஸ்ட் வாகனம் என்ன சொல்லுவோம்? பிளைட்டும் போ இல்லைங்களா, காஸ்ட்லியஸ்ட் பிளைட். அப்புறம் கொஞ்சம் ட்ரெயின், காரு, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம நிறைய வச்சிருக்கோம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்ல ஹையஸ்ட்னா ராஜா போற ரத்தம். அதனால ரத்த கல்பனா, ரத்தத்தை எடுத்துக்குவார். அப்போ அதுல உட்கார்ந்துட்டு போறான் பாத்தீங்களா பயணினா தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்ல. அதுல உட்கார்ந்துட்டு பயணிக்கிறான் பாத்தீங்களா, அந்த ரதத்திற்குள் அமர்ந்து உட்கார்ந்து பயணிப்பவன். இன்னைக்கு ரதத்துல பேர் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் அந்த ரத்தத்தை ஓட்டுறவனா இருப்பான், அவன் தேரோட்டின்னு சொல்லலாம். ரத்தத்தை ஓட்டுறவனா தேரோட்டினோட வச்சுக்கலாம். தேர் ரத்தம் அது ஓட்டுறவன். பின்னால ஒருத்தர் பயணிச்சுட்டு இருப்பார் பாத்தீங்களா, அவர் தான் போறவர், டிரைவர்னு வச்சுக்கலாம். ஒரு டிரைவர் ஒரு ஓனர், ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு ஆள் டிரைவரு, அந்த இன்னொரு ஆள் ஓனர். அந்த ஓனர் தான் யாரு? ஜீவாத்மா, அந்த வண்டியினோட ஓனர். அவர் தான் தான் நினைச்ச இடத்துக்கு போக விரும்புறார். அந்த தேரோட்டி என்ன பண்றான்? அந்த இடத்துக்கு கொண்டு விடுறான் ஆச்சுங்களா. இப்போ இதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த பயணி உட்கார்ந்து இருக்கான் பாத்தீங்களா, பயணி அவன் தான் ஜீவாத்மா. ஏன்னா அவன் தான் இந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். எப்படி அந்த ரதத்தில் ஓனர் அந்த ரதத்துல உட்கார்ந்து பயணிக்கிறாரோ, அந்த ஓனர் ஆஃப் த ரதம் தான் யாரு? பயணி. அது மாதிரி இந்த ஓனர் ஆஃப் த பாடி யாரு? ஜீவாத்மா. ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் பயணி இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த ரதம் வாகனம். இங்க என்னது உதாரணம்? உடல். ஜீவாத்மா எதுல டிராவல் பண்றான்? அங்க வந்து ரதத்தை வாகனமா வச்சு அங்க டிராவல் பண்றாரு அந்த பயணி. இங்க ஜீவாத்மா எதை எடுத்துக்கிறான்? உடலை வாகனமாக வைத்து ஆயுட்காலத்தை அவன் ஓட்டுகிறான். ஆயுள் காலத்தை எப்படி ஓட்டுறான்? எதை வாகனமா வச்சுக்கிட்டு ஆயுள் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான்? உடல் என்கின்ற வாகனம் ஆச்சுங்களா. உடல் என்னது? இப்ப வாகனம். இப்போ அடுத்தது ரதத்துல வேற என்ன கற்பனை கொண்டு வராரு? அந்த ரதத்தை யார் இழுக்கிறது, ஓட்டுறது? குதிரைகள். ரதத்தை இழுக்கும் குதிரைகள். அது இவனுடைய ஜீவனுடைய 5 இந்திரியங்கள், கண்ணு காது ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் தான் இந்த ரதத்தை இழுத்துட்டு போற குதிரையோட கம்பேர் பண்றார். குதிரை கம்பேர்ட் வித் இந்திரியங்கள். ஏன்னா இந்திரியங்கள் இல்லாமல் பயணிக்க முடியாது. உலகத்தை பற்றிய ஞானம் ஏற்படாமல் எப்படி நம்ம பயணிக்கிறது? அதே போல அந்த குதிரை இல்லாமல் எப்படி அந்த ரதம் பயணிக்க முடியாதோ, அதே போல இங்க நமக்கு இந்த கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இல்லாமல் நாம பயணிக்க முடியாது. அவசியம் இந்திரியங்கள் தேவை. எப்படி ரதத்துக்கு குதிரைகள் அவசியமோ, ஏன்னா ரத வாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கு, குதிரை வாட்டு ஒரு பக்கம் கட்டியிருந்தா ரதம் எங்கேயும் ஓட போகுது. சோ குதிரைகள் ரொம்ப அவசியம். அதே போல இந்திரியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதை நம்ம நொந்துக்க கூடாது. அதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அடுத்தது 4வது, அந்த குதிரைகள் எல்லாத்தையும் கடிவாளம், கயிறு போட்டு இழுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடிவாளம் அதுதான் என்னது? மனம். ஒரு குதிரைக்கு என்ன இருக்கும்? இப்ப நான் 2 குதிரை கூட்டின வண்டி நம்ம பாக்குறோம், ரதம் 4 குதிரை. சூரிய பவன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குதிரைகள் இழுத்துட்டு இருக்கு அந்த ரதத்தை. அந்த மாதிரி எத்தனை குதிரைகள் போனாலும் அந்த குதிரைகளுடைய கட்டுப்பாடு எங்க இருக்கும்? கடிவாளம், அந்த கயிறு. அதுதான் மனம். அந்த மனம் எங்க கொண்டு இணைக்குது? அந்த இந்திரியங்கள் குதிரையை அந்த கயிறு யார்கிட்ட கொண்டு கொடுக்குது? குதிரையுடைய கண்ட்ரோல கயிறு யாரோட கண்ட்ரோல் கொண்டு கொடுக்குது? புத்தி. அது யார்? அங்க யாரு? அங்க சாரதி. சோ அந்த குதிரைகள் எங்க போகணும், எப்படி போகணும் கண்ட்ரோல் பண்றது யாரு? சாரதினா அந்த டிரைவர். அந்த தேருக்கு டிரைவர் தான் யாரு? சாரதி. அப்ப அந்த சாரதி நினைச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னா குதிரைகள் அவன் கட்டுக்குள் வரணும். அப்பதானே அது அந்த கட்டுக்குள் கொண்டு வர்றது யாரு? கடிவாளம். சோ குதிரைகள் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கடிவாளம், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவருக்கு வரணும்னா யார் அந்த கட்டுப்பாட்டை கொடுக்கறது? மனம். அதுதான் கடிவாளம். என்னது? மனம். அது வந்து அதுக்கு அடுத்த உதாரணம் பார்க்கலாம். யாரோட கையில் இந்த கடிவாளம் இருக்கணும் இல்லீங்களா? கடிவாளம்ங்கிறது கட்டுப்படுத்துது. அது யாரோட கையில் இருக்கணும்? தேரோட்டி, டிரைவர் கையில் என்ன இருக்கணும்? கடிவாளம். அந்த தேரோட்டி யாரு? புத்தி. தேரோட்டி புத்தி. அவனோட கையில தான் என்ன இருக்கணும்? கடிவாளம் இருக்கணும். அடுத்தது செல்லும் பாதை, ரூட். இது என்னது? விஷயங்கள். இந்த பக்கம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். விஷயங்கள் எது? கண்ணு ஒரு விஷயம் பாக்குது, கார் ஒரு விஷயம்னா இந்திரியங்கள் இங்க இருக்குங்க. இந்திரிய விஷயங்கள் வெளியில் இருக்கு. கண்ணு ஒண்ணு பாக்குது, காது ஒண்ணு, அதெல்லாம் விஷயங்கள். கண்ணுக்குண்டான விஷயம், காதுக்குண்டான விஷயம், மூக்குக்குண்டான விஷயம், நாக்குக்குண்டான விஷயம், தோலுக்குண்டான விஷயங்கள். பாதை. புரிஞ்சுங்களா? இப்போ 6 உதாரணம். ரதத்தை இந்த பக்கம் வச்சுக்குங்க கற்பனையில.
அதை போல இந்த பக்கம் ஜீவன் பயணம் செல்கிறான். எப்படி ரதம் எதை வச்சுக்கிட்டு? ரதம், அதுல யார் உட்கார்ந்துருக்கா? பயணி. அந்த வாகனம் ரதம், அதை இழுக்கிறது குதிரை, அதை கட்டுப்பாடு வச்சுக்கிறது கடிவாளம். சோ அத யாரோட? தேரோட்டி அல்லது டிரைவர். அடுத்தது செல்லும் பாதை. இது இந்த பக்கம் எங்க கம்பேர் பண்றோம்? அந்த ஜீவாத்மா தான் அந்த இந்த சரீரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவன் ஜீவாத்மா. அவனை யார் இழுத்துட்டு போறது? குதிரைகள், இந்திராணி. அந்த குதிரைகள் மாதிரி இங்க இவனை யார் இழுத்துட்டு போறது? இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை யாரை கட்டுப்படுத்துறது? மனம். இந்திரியங்கள் வெளியே போகுங்கதே வேறால் எக்ஸ்ட்ரோவர்ட். எப்பவுமே வெளியில போய் தான் கண் என்ன ஒரு பொருளை பார்க்கணும், காது ஒன்ன கேட்கணும், மூக்கு ஒன்ன நுறணும், நாக்கு ஒன்ன தெரியும், சாப்பிடுறது சுவை தெரியும்னா என்ன பண்ணணும்? அது வெளியில போய் தான் அந்த சுவை எடுத்துட்டு வருது இல்லைங்களா? அப்போ இது இந்திரியங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இஷ்டத்துக்கு நம்ம விட முடியாது. அது என்ன பண்ணும்? ஒரு கட்டுக்குள் யார் கொண்டு வர்றது? மனம். அந்த மனம் என்னது? கடிவாளம் யார் கையில் இருக்கணும்? கடிவாளத்தை அப்படியே விட்டுட்டு டிரைவர் குதிரை கடிவாளம் மட்டும் நினைச்சு பாருங்க. குதிரை இருக்குது, அது கடிவாளம் பூட்டியாச்சு, கடிவாளத்தை அப்படி போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி எங்க போய் சேரும்? எங்கேயும் போய் சேராது. எங்கோ ஒரு பக்கம் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போக முடியாது. இப்ப 10 குதிரை மாட்டிருந்தா 10 பக்கம் வண்டி 10 குதிரை இழுக்கும். கடைசியில் அவன் ஜீவ ஆத்மா தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? அந்த பயணி. அதே போல இங்க என்ன சொல்றாரு? அந்த இந்திரியங்கள் யாரோட கட்டுக்குள் இருக்குது? கடிவாளம். அப்படி இந்திரியங்கள் மன கட்டுக்குள் இருக்கணும். அந்த மனம் யாருடைய கட்டுக்குள் இருக்கணும்? புத்தி. எப்படி குதிரைகள் கடிவாளத்துல கட்டுக்குள் இருந்து அந்த கடிவாளம் தேரோட்டியோட கட்டுக்குள் இருந்தா தான் டிராவல் பர்ஃபெக்டா இருக்குமோ, அதே போல இந்த பக்கம் உங்களோட டிராவல் கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில உங்களுடைய இந்திரியங்கள் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். யுவர் மைண்ட் ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் புத்தி. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? எல்லாம் சரியிருந்தா போற பாதை எப்படி இருக்கணும்? விஷயங்கள், எந்த விஷயத்த பார்க்கணும், எந்த விஷயத்த கேட்கணும், எந்த விஷயம் நல்ல விஷயங்களை பார்க்கணும். சரியான விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணு, இந்திரியங்கள், மனம், புத்தி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல், புத்தியோட கண்ட்ரோலுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? சரியான விஷயத்தில் வண்டியை செலுத்த வேண்டும். இந்த ஜீவன் என்ன பண்ணணும்? சரியான பாதையில் செல்லணும். ஏன்னா சரியான பாதையில போனா தானே ஊர் போய் சேர முடியும். நம்ம இங்கிருந்து நம்ம பெருந்துற போறோம், கிழக்கு ரோட்டை பிடிச்சா எங்க போய் ஈரோட்ல இருந்து பெருந்துற போறது? சரியான பாதை அப்படின்னு என்னது? கண்ணு பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும், பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க கூடாது, காது கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்கணும், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கக்கூடாது. அப்படிதான் செல்லும் பாதை. அப்பதான் அழகாக அமையும். இது உதாரணம். இப்ப கண்டிஷன் சொல்றார். என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் அந்த ரதம் எப்படி இருக்கணும்? நல்ல டிராவல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பக்கம் கார் கிளம்புறோம், கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். கார் தானே இந்த காலத்துல ரத்தமே. அதுல கார்ல ஏறோம். கார் எப்படி இருக்கணும்? முதல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு முன்னால பட்டறை கூட்டு ஏதாவது ரிப்பேர் இருந்தா சரி பண்ணி ஏர்லாம் செக் பண்ணு, ஃப்ளூ எல்லாம் நிறைய ஊத்து. ஸோ இன் குட் கண்டிஷன். ரதம் எப்படி இருக்கணும்? குட் கண்டிஷன். அதை போல நம்மளுடைய சரீரம் நல்ல கண்டிஷனில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பயணம் சக்சஸ் ஆகணும்னா, வாழ்க்கை பயணம் சக்சஸ் ஆகணும்னா உடலை நீங்க எப்படி வச்சுக்கணும்? கண்டிஷன். வாட் யூ மீன் பை கண்டிஷன்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேதாந்த வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த சரீரத்துடைய பார்வையில் ஒரு மாற்றம் வரும். எப்படி சாஸ்திரம் நம்மளை கூட்டிட்டு போகுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா யூ வில் பி சோ 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 அட்டாச் யுவர் பாடி. அப்படிதான் வருவீங்க. சோ அட்டாச்சு. அந்த சோ அட்டாச்சு தான் கண்ணாடிக்கு முன்னால் நிக்க வைக்குது. இது எனக்கு மேட்ச் ஆகுதா, இது எனக்கு மேட்ச் ஆகுதா, இது எனக்கு மேட்ச் ஆகுதா, பின்னால கரெக்டா இருக்கா, முன்னால கரெக்டா இருக்கான்னு ஏன் பாக்குறோம்? அந்த சரீரத்து மேல சோ அட்டாச்சு. நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். பார்க்க 4 பேர் பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அது எதை காமிக்குது? கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்கன்னால அது எதை காமிக்குது? so attached to your body. இது இல்லாம யாரும் கிடையாது. பிறக்கும் போதே அட்டாச்மெண்ட் இல்லாத யாரும் கிடையாது. வேதாந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாச்மெண்ட் போகும். அப்போ அந்த so attached to the body இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு முதல் டீச்சிங் என்ன தெரியுங்களா? நீ வேற, உடம்பு வேற. ஆத்ம அனாத்மா பிரிச்சு காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ இந்த உடல் அல்ல அப்படிங்கிற. எதுக்கு அந்த டீச்சிங்? ஃபர்ஸ்ட் அந்த பற்ற நீக்கிறதுக்கு.
ஏன்னா நீங்க எப்படி வர்றீங்க கிளாஸ்க்கு வரும்போது so attached to the body. ஐயோ இங்க கொஞ்சம் எனக்கு கண்ணு அவளாட்லயே மூக்கு இல்லையே, எனக்கு கொஞ்சம் இப்படி ஆகி போச்சு, இது கொஞ்சம் தோலை சுருங்கி போச்சு, அச்சோ இது எனக்கு நல்லா இல்லாம இருக்குது, உடனே புடவை கழட்டி போடு, அடுத்த இன்னொரு புடவை வீரல் எடுத்து போடு, அப்புறம் அது நல்லாலே, ஐயோ இதுக்கு பிளவுஸ் நல்லாலே, அதை எடுத்து கழட்டி போடு, இதே மாத்து அதை மாத்துன்னு 10 புடவை மாத்திட்டு ஏன் கல்யாணத்துக்கு போறோம்? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல கண் கூட பார்த்திருக்கு ஒருத்தர், அதனால வாயில வந்துருச்சு. ஏன் அந்த அவ்வளவு அட்டாச்மெண்ட் டு த பாடி. எதையோ ஒன்று கட்டின போனங்கிறது வேற, இதை போட்டு அதை போட்டு கடைசியில பெட்டு ஃபுல்லா புடவையா கிடக்கும். ஏன் அந்த ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்குள்ள ஏன் இத்தனை தடுமாற்றம்? எல்லாத்துலயும் அவங்க நல்லா தான், ஃபர்ஸ்ட் கட்டுறதுலயும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனா she is not satisfied. ஏன்? அந்த அட்டாச்மெண்ட். அப்போ அந்த நிலையில இருந்த கிளாஸ்க்குள்ள வந்து ஆகணும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும்? நீ இந்த சரீரம் அல்ல. அப்ப என்ன பண்ணி காமிக்கும் சாஸ்திரம்? ஆத்மா நீ, இதெல்லாம் அனாத்மா. சரீரம்ங்கிறது என்னது? அனாத்மான ந ஆத்மான அர்த்தம். அனாத்மான ஒன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ந ஆத்மா அனா, இது ஆத்மா அல்ல, இந்த சரீரம் நீ அல்லன்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் அந்த பற்றில் இருந்து வெளியில வர வரைக்கும் என்னதான் டீச்சிங்? ஆத்மா அனாத்மா விவேக, ஆத்மா அனாத்மா விவேக என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் விவேகத்தை பெற்று அந்த வைராகியத்தை வந்ததுக்கு அப்புறம் இது ஆத்மாவா, இது நமக்கு தேவையே இல்லை, தூக்கி போட்ட மாட்டோம். உடனே டீச்சிங் என்னவா மாத்தும்? இந்த உடம்புங்கிறது உனக்கு சாதனம். நீ எதற்காக இந்த விவேகத்தை பண்ணின? இறைவனை பற்றி அறிவதற்கு, ஞானத்தை பெறணும், என்னது நித்யானந்த சுகம் பெறுவதற்குத்தானே நீ கிளாஸுக்கு வர்ற. அப்போ இந்த உடல்ங்கிறது என்னது? சாதனம். நல்லா பாதுகாத்து வச்சுக்கோ. அலங்காரம் தேவையில்லை, ஆனா பாதுகாப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடல் நோயுற மாதிரி விஷயத்த பண்ணாம இருக்கிறது, மனம் நோயுறாம விஷயத்தை இல்லாம பறக்கிறது, புத்தி நோய் இல்லாம பண்றது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போ எப்போ? 2வது ஸ்டேஜ். இந்த உடம்புல முக்கியத்துவம் நமக்கு அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னால வெறும் அலங்காரமாக தோன்று நம்ம சரீரம், அலங்காரத்துக்காக மத்தவங்க பாக்குறதுக்காக மட்டுமே ஒரு பார்வையோடு இந்த விஷன் கம்ப்ளீட்டா மாறி, அப்பதான் இந்த உடலை செத்து போயிருங்கிறதுக்காக பாதுகாக்க மாட்டோம். இந்த ஞானத்தை பெறுவதற்கு இது ஒரு சாதனம், நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு. you will be more alert to your body, not in அலங்காரம், to your பாதுகாப்பு. உடம்பு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனம்ங்கிறது புரியும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லும், நீ இந்த உடல் உனக்கு சாதனம், இது இல்லைன்னா நீ சாத்தியத்தை அடைய முடியாது. செகண்ட் டீச்சிங். அதுக்கப்புறம் தேர்ட் டீச்சிங் என்ன தெரியுங்களா? அது நமக்கே புரியும். இது இறைவன் வெளிப்படுகிற இடம். இந்த உடலில் மனிதன் என்ன, இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். சந்நிதி, கோயில் எப்படி ஒரு தேவதை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனால் அது புனிதத்துவத்தை பெறுதா இல்லையாங்க? கோயில் ஏன் புனிதத்துவம் பெறுது? அதே செங்கல் தான் வீட்டையும் கட்டுறோம், அதே செங்கல் தான் அங்கேயும் இருக்குது. ஏன் அது புனிதம் பெறுது? அது உள்ள இருக்கிற தேவதை அது புனிதத்துவத்தை கொடுக்குது அந்த கோயிலுக்கு. அதை போல நம் மனதில், வெளியில் இல்லைங்க, என் மனதில் அந்த இறை தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் இஸ் தி ரிஃப்ளெக்டிங் மீடியம் அப்படின்னு புரியும் போது உடல் மேல உங்களுக்கு என்ன விஷன் மாறும்? புனிதத்துவம் ஆகும். இது தேர்ட் ஸ்டேஜ். அப்ப அந்த புனிதத்துவத்தை பெற்றோன்னே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த ஆட்டிடியூட்ல அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்க, இந்த அறிவு வர வர உங்க ஆட்டிடியூட் அப்படியே மாறும். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் பாடி. அந்த சரீரத்தை பற்றிய ஞானம் வர 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 இந்த ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டு வரும். இது நான் யாரும் உட்காந்து பண்றது இல்லைங்க, இட் வில் டேக் ஆட்டோமேட்டிக்கலி. ஃபர்ஸ்ட் அந்த மற்றவங்க பார்வையில் நான் அழகா தெரியணுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட், நான் அழகா இருக்கணும், எனக்கு அப்பதான் கான்பிடன்ட் லெவலே, சில பேர் சொல்லுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் எனக்கு கான்பிடன்ட் லெவலே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் பாடி. கிளாஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும்? நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா அப்படின்னு சொல்றாங்கிறது புரியும். அப்ப அனாத்மாவா அந்த சரீரம். அப்ப அது கேர்லெஸ்ஸா போட்டுருமா? போட மாட்டோம். ஏன்? அது சாதனம்னு தெரியும். அதை வச்சுதான் நான் இறைவனை அறியணும் போது இட் கிவ்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, இது இறைவன் வெளிப்படுகிற இடம்னு புரியும் போது யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பாடி கம்ப்ளீட்லி சேஞ்ச். கம்ப்ளீட்லி சேஞ்ச். அதாவது இது இறைவன் வெளிப்படுற இடம் போது நீங்க பாக்குற சரீரம் எல்லாமே என்னதான்? இறைவன் வெளிப்படுகிற இடம்னு புரியுது பாருங்க. அதுதான் அல்டிமேட் பக்தி. அங்கதான் நிக்குது. உன்னில் உலகத்தை, உலகில் உன்னை காண்பது. இதுதான் பக்தியோட பரிணாமம். கடைசியில போய் நிக்கிற அல்டிமேட் பக்தி இதுதான். ஏன்னா என்னோட சரீரம் புனிதமானது எப்படி கண்டுபிடிச்சேன்? இறைவன் வெளிப்படுகிறார். ஏன்? என் மனம் ரிஃப்ளெக்டிங் மீடியம், அதுல இறைவன் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு தாவரத்தை பாக்குறீங்க, அதுல இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சரீரம் என்ன ஆகும்? உங்களுக்குள்ள விஷன் மாறுதா? புனிதம். ஒரு ஆட்டுக்குட்டி, மாடு, கோழி, எதை பாருங்க, எல்லாத்துடைய மனதிலும்
இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்போ உங்க சரீரத்தை நீங்க புனிதத்துவம் ஆக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்க்கிற சரீரம் எல்லாமே புனிதத்துவம் பெறும். இதுதான் படிக்கிறதுடைய பிரயோஜனமே. எங்கும் இறைவனை பாருனா, ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சி வச்சுட்டு எப்படி என் கண்ணுக்கு எப்படித்தான் தெரியுது, அது ஆட்டுக்குட்டியா தான் தெரியுது. எப்படிங்க இறைவன் அங்க பாக்குறதுனா, இறைவன் வெளிப்படுகிற இடமாக ஃபர்ஸ்ட் பார்க்க வைக்கும் சாஸ்திரம். அந்த ஆட்டினுடைய மனதிலும் அந்த இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் போது அதுதானே புனிதம். என் சரீரம் மட்டும்தான் புனிதமா? ஆட்டினுடைய கோழியினுடைய சரீரத்திலும் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்னு புரியும் போது அதுதாங்க புனிதம். அப்போ உங்களோட விஷன் மாறுதா? இத்தனை நாள பார்த்த விஷன்ல இருந்து என்ன பண்ண வைக்கும் சாஸ்திரம்? இதெல்லாம் சாஸ்திரம் என்ற டெக்னிக்குங்க. இட்ஸ் நாட் மை டெக்னிக், இட் இஸ் நாட் மை ஓன் டெக்னிக். இறைவன் உங்களை இப்படி கூட்டிட்டு போவார். இப்படித்தான் அந்த சரீரத்தினுடைய ஆட்டிடியூடு, அந்த ஞானம் மாற மாற உங்களுடைய ஆட்டிடியூடு மாறிக்கிட்டே வரும். அப்பதான் அந்த ஒரு என்ன சொல்றது, சரீரத்துடைய உண்மை தன்மை நமக்கு விளங்கும். எல்லா சரீரத்துடைய உண்மைத்தன்மை புரிஞ்சுங்களா? இது என்னது, இப்ப எதுக்கு பார்த்தோம்? சரீரம் எப்படி இருக்கணும்? ரத்தம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த சரீரம் should be in good condition இல்லைங்களா? பயணிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம். சரீரம் எப்படி இருக்கணும்? நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். ஒரு கார் எப்படி கண்டிஷன் இருக்கணும் அதே மாதிரி. ஏன்னா அது எப்படி எனக்கு அது சாதனம். ஃபர்ஸ்ட் என்ன புரியும்? அது சாதனம். அடுத்தது என்ன கண்டிஷன்? ரெண்டாவது, ஓகே வண்டியில காரெல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்னது? குதிரை. குதிரைகள் எப்படி இருக்கும்? காட்டுல சுத்திட்டு இருக்கிற குதிரைய நேத்து காத்தால புடிச்சிட்டு வந்து இன்னைக்கு வண்டியில மாட்டுங்க, என்ன ஆகும்? நேத்து வரைக்கும் அது ஃபாரஸ்ட்ல சுத்திட்டு இருந்த வைல்டு ஹார்ஸ், வைல்டு ஹார்ஸ கொண்டாந்து இன்னைக்கு வண்டியில மாட்டுங்க. 2 குதிரை வேண்டாம், ஒரு குதிரை போதும். நம்மளை கொண்டு குட்டிச்சவர் பண்றதுக்கு ஒரு குதிரை போதும். வைல்டு ஹார்ஸ். ஸோ இட் சுட் பி டேம்டு. அப்படின்னு பழக்கணும். குதிரைகள் பழக்கப்பட்ட குதிரைகள் தாங்க நீங்க வண்டியில பூட்ட முடியும். எந்த குதிரை வேணாலும் அது பாருங்க. இன்னும் புதுசா ஒரு குதிரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது பழகிறதுக்கு கொஞ்ச நாள், நம்ம கிட்ட பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்க வண்டியில போட்டணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் ஒரு வண்டி பார்த்திருக்கேன், எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு. அந்த குதிரை வண்டியில மாட்டினீங்கன்னா அது ரிவர்ஸ்லயே தான் போகும், நேராவே போகாது. ஏறி பாத்தீங்கன்னா வண்டி ரிவர்ஸ்ல போகும். சோ அதை என்னது பழக்கணும். அப்ப என்ன இப்ப என்ன சொல்றாரு அவரு? குதிரைகள் என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு சுதந்திரமாக அது செயல்படக்கூடாது. நமக்கு அதுக்கு தோன்ற மாதிரி அது போகக்கூடாது, கட்டுக்குள் வரணும். இந்திரியங்கள் அது நினைக்கிற மாதிரி எல்லாம் விடக்கூடாது. ஏன் இந்த கண்ணுக்கு இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு, அது பின்னாலேயே போகலாம். இதை சாப்பிட்டா நல்லா இருக்கு, அது பின்னாலேயே போகலாம். இப்படி பேசுனா நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இந்திரிய என்னது? அது போகிற போக்குல விடக்கூடாது. நல்லா தெரியுதா? குதிரைகள் அது போகிற போக்குல விடக்கூடாது. நல்ல பழக்கி நம் கட்டுக்குள் கொண்டு வந்தா தான் அந்த குதிரை கரெக்டா ஓடும். இல்லைனா நாம போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர முடியாது. நல்ல பழக்கிருக்கணும். என்னங்க இந்திரியத்தை என்னங்க பழக்கிறது? என் உடல் நலம் கெடாதவாறு இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த நோ சான்ஸ். இது சாப்பிட்டா உடல் கெடுதா? நோ. இத பார்த்தா கண்ணு கெடுதா? நோ. உடல் நலம் கெடாதவாறு இந்திரியங்களை அப்படியே கட்டுக்குள்ள வச்சிருக்கும். இந்த எந்திரி சொல்லும், இது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பார்க்கலாமா, ஐஸ்கிரீம் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா. உடனே புத்தி சொல்லணும், என்ன அது கட்டுக்குள் கொண்டு வரேன். ஏய் வேண்டாம், தொண்டை வலி காய்ச்சல் டாக்டர் மருந்து வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல கட்டுப்பாடு. பாத்தீங்களா? அதுதான் உடல் நலத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்திரியங்களை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அடுத்தது மனம். மனம் எந்த விஷயத்துக்கு அடிமையாகாத மாதிரி செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க அது கம்ஃபர்ட்டை தேடுதோ, மனம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கம்ஃபர்ட் சுகத்தை தேடும். இது காஃபி சுகம், ஐஸ்கிரீம் சுகம், அப்படி தேடுது. கம்ஃபர்ட்டையே தேடும் மனம். அது அதனுடைய சுபாவம் அப்படித்தான். எங்க சுகம் கிடைக்கும் தான் அலைஞ்சிட்டு கிடக்கும். அதை என்ன பண்ணணும்? அது அடிமையாகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னது? தமகன்னு சொல்லுவோம். இந்திரிய அடக்கம். டெபினிஷன் ஃபார் தமக என்னது? உடல் நலம் கேடு இல்லாமல் இந்திரிய. ஏன்னா இந்திரிய கட்டுப்பாடுனா உடனே கண்ணு காது வாயி எல்லாம் மூடி உட்கார்ந்துக்கிறது இந்திரிய கட்டுப்பாடு அல்ல. ஏன்னா அப்படி இருந்துட்டா எப்படிங்க வாழ்றது? விடணும், கண்ணு வெளியில விடணும். ஆனா எந்த விஷயத்துக்கு விடணுமோ அங்க விடணும். அது நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஏய் வான்னு கூப்பிட தெரியணும். நான் நினைச்ச இடத்துக்கு நீ போ, திரும்பி வான்னு சொல்ல தெரியணும். காது நான் நினைச்ச இடத்துக்கு நீ போ, இல்லைன்னா திரும்பி வந்துரு. அதுதான் கட்டுப்பாடு. சரிங்களா? அடுத்து என்னது? ஃபர்ஸ்ட் சொன்ன உடல் நலம் பாதுகாக்கிற மாதிரி நீ இந்திரியங்களும் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அது நாக்காகட்டும் கண்ணாகட்டும் மூக்காகட்டும் எதா இருந்தாலும். அடுத்து மனம் எதற்கும் அடிமையாகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏங்க அடிமையான என்னங்க தெரியும் உங்களுக்கு, நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். மனம் எந்த அளவுக்கு அடிமையாகுதோ அந்த அளவுக்கு மனம் பலகீனமாயிரும். மனம் பலகீனமாயிரும். அப்ப பலகீனமான மனம் நோய்க்கு காரணம். அப்ப நோயுற்ற மனம் என்ன பண்ணும்?
we cannot have happy life. மனதுல நோய் வந்துச்சு வச்சுக்க, ஏன்னா பலகீனமாச்சுனா எதுக்கு ரெடி ஆகுது? உடல் பலகீனமாகும் நோய் வருதா இல்லையா? அப்ப நம்ம உடல் இருக்கு, பலகீனமான என்ன நடக்குது? நோய் வருதா இல்லையா? நோய் வந்தா என்ன நடக்குது? அதேதான். மனம் பலகீனமானாலும் நோய். அப்ப நோய் வந்தா என்ன நடக்கும்? அதோட அழிவு ஈஸியா நடந்துடும். அதனால மனம் எதற்கும் பலகீனமாகாம பார்த்துக்கணும். அடுத்தது புத்தி, மோகத்துக்கு அடிமையாயிருக்கூடாது. மோகம் புத்திக்கு என்ன நோய்? புத்திக்கு வர நோய்க்கு பாத்தீங்கன்னா மோகம் சொல்லுவோம். மோகம் நாங்க ஒன்னோட மதிப்பை அதுக்கு மேல ஏத்தி வச்சு பாக்குறது. அது இவர் சொல்லுவாரு, அதாவது இப்ப சினிமா டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஷோ, ஏதோ பெரிய ஆக்டர் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு டிக்கெட் விலை இப்பெல்லாம் எவ்வளவு தெரியல, ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கலாமே, 2000 ரூபாய் கொடுத்தாவது அந்த டிக்கெட்டை வாங்கி போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அது மோகம். அவ்வளவுதான், ஈஸியா புரிஞ்சிடும் மோகம். ஏன்னா அதோட மதிப்பு 300 ரூபாயா இருக்கலாம், 200 ரூபாயா இருக்கலாம், அது கொடுத்தா போதும், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆனா ஏதோ ஒண்ணுக்கு அடிமையாகி தானே அவன் 2000 ரூபாய் கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி, பிளாக் டிக்கெட்டை என்னமோ சொல்றாங்களே, அதை வாங்கி போய் பாக்குறானா, அவன் புத்தியில என்ன இருக்குது? அந்த விஷயத்தில் மோகம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அளவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மோகம் ஆகிறதுக்கு புத்திய அளவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் இந்திரிய அடக்கம் ஆச்சுங்களா? இது என்ன பண்ண, இப்ப குதிரைகள் எப்படி இருக்கணும்? பழக்கி இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணி இருக்கணும்? எது பிடிக்குது எது பிடிக்கல, அது பிரகாரம் நம்ம போகவே கூடாது. எது நல்லது எது கெட்டது, இவ்வளவுதான் ஒரே சீக்ரெட். இந்திரிய அடக்கத்துக்கு ஒரே சீக்ரெட், எப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தீங்கனாலுமே நல்லதா கெட்டதா, எனக்கு சரீரத்துக்கு மனதுக்கு உடலுக்கு எனக்கு குடும்பத்துக்கு இது நல்லதா கெட்டதா, நல்லதா கஷ்டப்பட்டு ஏத்துக்கிறேன், அது கஷ்டமாக இருந்தாலும் ஏத்துக்கிறேன், கெட்டதா அது சுகமாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்ல தெரியணும். அடுத்தது பிடிக்குது பிடிக்கல, இது நம்மளுடைய திங்கிங் உள்ள பேட்டர்னுக்குள்ளே வரக்கூடாது. டிக்ஷனரியிலேயே இல்லாத ரெண்டையும் உங்க டிக்ஷனரியில இதை தூக்கி போட்டுருங்க. எனக்கு பிடிக்குதுன்னு ஒண்ணு பண்றது, ஒரு பிடிக்குதுன்னு சாப்பிடுறது, பிடிக்குதுன்னு கேட்கறது, பிடிக்குதுன்னு போறதுன்னா தவறு. பிடிக்கலின்னா ஒதுக்குதான், அதை விட தவறு. பிடிக்குதுங்கிறக்காக அது பின்னாலேயே வருது, பிடிக்கலிங்கிறக்காக அதை விட்டுட்டு வெளியில வர பாத்தீங்களா, துவேஷம் வெறுப்பு ரெண்டும் நம்ம டிக்ஷனரியில இருந்து தூக்கி போடணும். நீங்க எந்த டிக்ஷனரி தூக்கி போனா டு த கோர் நம்ம அதுக்கு லைஃப் திங்கிங் கொண்டு வரவே கூடாது. அப்ப எதைத்தான் யோசனை பண்ணணும்? ஸ்ரேயஸ், அதே கார்டோபரேஷன் இந்த வேர்டு சொல்லு, ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்ன? அது ஆக்சுவலா மோட்சம்ங்கிற வேர்டு. அதை பிரிமினல் லெவல்ல புரிஞ்சுக்கும் போது எந்த ஒவ்வொரு செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்க முடிவு எடுத்தாங்க, வாழ்க்கை நீங்க எடுக்கிற முடிவை வச்சுதான் உங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? நீங்க எடுக்கிற முடிவுல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மத்தவங்களை யாரையும் நீங்க குறை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பிராரப்த பிரகாரம் போனீங்கனாலுமே நீங்க எடுக்கிற முடிவு உங்களை கூட்டிட்டு போகுது. அப்ப ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் எப்படி எடுக்கணும்? இது நல்லதா கெட்டதா, அவ்வளவுதான். நல்லது கஷ்டமா இருக்கும், வலிக்கும், பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், ஏன் அது எனக்கு நல்லது. கெட்டது சுகமா இருக்கும், ஆனா எனக்கு வேண்டாம். இந்த ஒரு பாலிசிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு முடிவெடுக்கிற வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கும் போது, ஏன்னா சாய்ஸ் யாரு கொடுத்திருக்கா? நம்ம அம்மா அப்பாவை கொடுத்தாங்க, இறைவன் நம்ம கொடுத்திருக்காரு. ஒன்னொன்லி சாய்ஸ் கொடுத்திருக்காரு. உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துவார். மத்தியான சாப்பாடு கொண்டாந்து நிறுத்துவார். இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா ருசி, எதை தேர்ந்தெடுக்கணும்? நல்லது. அது உலகமே வேண்டான்னு சொன்ன ஃபுட்டா எப்படி வேணா இருக்கலாம். என்னது அது எவ்வளவு எல்லாரும் அது சாப்பிடாத ஒரு பொருளா கூட இருக்கலாம். ஆனா அது நல்லதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணணும்? அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். அதுதான் என்னது? இந்திரிய அடக்கம். அது வந்தா தான் நம்ம எங்க போக முடியும்? மன அடக்கத்துக்கே போக முடியும். அடுத்து என்னது? இப்ப என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரத்தம் நல்ல கண்டிஷன் இருக்கணும், குதிரைகள் பழக்கி இருக்கணும். இந்திரிய அடக்கம் தான் பழக்கம். வைல்டு ஹார்ஸை கொண்டாந்து வண்டி ஓட்ட முடியாது. அடுத்து மூணாவது சாரதி, குதிரையும் இணைக்கும் கடிவாளம். அது கடிவாளம் மனம். கடிவாளம் என்னங்க? மனம். இந்த சாரதியையும் அந்த குதிரையையும் இணைக்கிறது யாரு? அந்த கடிவாளம். அது எப்படி இருக்கணும்? அந்த கயிறு பிஞ்சு போய் நஞ்சு போய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இவன் பிடிச்ச கிழிப்பான், பிச்சுக்கிட்டு அது குதிரை வேற பக்கம் போயிடும். சோ அது எப்படி இருக்கணும்? நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப இந்த இடத்துல கடிவாளம் யாரு? மனம். அடுத்து எங்க வராரு? மனம், மனக்கட்டுப்பாட்டுக்கு வராரு. மனம் தன் கட்டுக்குள் இருக்கணும், மனம் பலமாக இருக்கணும். அவசியம் என்ன பண்ணப்போ? முதல்ல மனதில் இருக்கிற நோய் போகணும். எல்லாத்துக்குள்ளேயும் நோய் இருக்கு,
அழுக்கு, நோயின் வேண்டாம், அழுக்குன்னு எடுத்துக்கலாம். எல்லாத்து மனதில் இருக்கிற அழுக்கு என்ன ஆகணும்? முதல்ல என் மனதில் இருக்கிற அழுக்கு போகணும். எது அழுக்கு? சொல்லி சொல்லி ஓஞ்சாச்சு. விருப்பு வெறுப்பு, காமம் குரோதம், மதம் மாத்சரியம். அதுல அந்த விருப்பு வெறுப்பு தான் மெயின், எல்லாத்தையும் புடிச்சிட்டு வர்றது. எது? விருப்பு வெறுப்பு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமம் குரோதம் மத மாற்றத்துல புடிச்சிட்டு வர்றது யாரு? இந்த விருப்பு வெறுப்பு தான். பேசிக் கல்பிரிட் இது ரெண்டும் தான். சோ அது விலகுவதற்கு தான் என்னது? கர்மயோகம். கர்மயோகத்தை தவிர நீங்க வேற எந்த வழியிலையும் நான் தியானம் பண்ணி இல்ல நான் இயற்கையாவே நான் மெச்சூர்டா எனக்கெல்லாம் விருப்பம் எல்லாம் கம்மிங்க, வெறுப்பெல்லாம் கம்மிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இது கர்மயோகம் பண்ணுனா மட்டும்தான் விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட முடியும். அப்பதான் என்ன ஆகும்? மனம் அந்த விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டதுன்னா மனம் சுத்தமாகும், பலமா. அப்புறம் அது என்ன பண்ணணும்? பலம். ஃபர்ஸ்ட் வந்து அது நோய் மாதிரி. அது இப்ப நம்ம காய்ச்சல் இருக்கு, படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சரீரம் பலம் பெறணும்னா உட்கார்ந்து நம்ம எக்ஸசைஸ் தாங்க பண்ண முடியும், இல்ல பாடி எக்ஸசைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த நோயிலிருந்து விடுபடணும் நினைக்கிறோமா இல்லையா? காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம பழையபடி நல்ல சத்த உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா ப்ரொசீஜர் என்னங்க? காய்ச்சல படுத்திருக்கீங்க, நம்ம வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்ல போவீங்க? ஃபர்ஸ்ட் வந்த காய்ச்சலுக்கு வைத்தியம் பண்ணணும். முதல்ல என்ன சொல்லுவாங்க? டாக்டர் போய் மருந்து வாங்கி சாப்பிடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அந்த நோயை விளக்குகிறோம். அது மாதிரி விருப்பு வெறுப்பு இருக்கிற மனதை வச்சு வெளியில துரத்தணும். இப்ப வெளியில போயிருச்சு, காய்ச்சல் போயிருச்சு. ஆனா எப்படி இருக்கு? நமக்கு ஒரு ஃபீல் டயர்ட் இருக்கும்போது மனதை என்ன பண்ண? உற்சாகம், அது உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம்? நல்ல சத்தா என்ன ஆரஞ்சு ஜூஸா குடி, கஞ்சி குடி, அதை குடி, சத்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் ஆவருக்கு. அதெல்லாம் தான் என்னது? வைராக்கியம், விவேகம், வைராக்கியம். அதெல்லாம் கொடுத்தோம்னா தான் மனம் என்ன ஆகும்? பலமாகும். வைராக்கியத்தின் மூலமாகத்தான் பலமாகும். கர்மயோகத்தின் மூலியமாக நோய் போகும். வைராக்கியத்தின் மூலியமாகத்தான் மனம் பலம் பெறும். இப்ப இது ரெண்டு இருந்தா தான் மனக்கட்டுப்பாடு. அதை விட்டுட்டு மனக்கட்டுப்பாடு பண்றேன், ரூம கதவை சாத்திட்டு இது பாருங்க, இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எது மனதில் விருப்பு வெறுப்புகளை நீக்குவதற்கு ஒரு லாங் ப்ராசஸ். கர்மயோகம் பண்ணணும், அதுக்கப்புறம் விவேகம், அதுக்கப்புறம் வைராக்கியம். இதுதான் ப்ராசஸே. இதெல்லாம் டேக் சம் இயர்ஸ். அதை தவிர நம்ம ரூம கதத்தால் போட்டு நான் தியானம் பண்றேன், மனம் பலமடையும்னா மனம் ஏகாக்கிரத சித்தம் கிடைக்கும். தியானத்தின் மூலியமாக மனம் ஒருமைப்படும். இந்த வைராக்கியம் இதெல்லாம் என்ன ஆகாது? நடக்கிறதுக்கு இது நம்ம பதஞ்சலியிலே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதேதான் இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன பண்ணணும்? அந்த கடிவாளம் மனம் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். அந்த கடிவாளம் கயிறு நல்ல கண்டிஷன்ல இருக்கணும்னா, மனம் நல்ல கண்டிஷன் இருக்கணும்னா எதிலிருந்து விடுபடணும்? ராகத்வேஷத்திலிருந்து விடுபடணும், எல்லா கல்மஷங்களிலிருந்து விடுபடணும். அப்புறம் தான் ஸ்ட்ரென்தன் விவேகம் வைராக்கியம் மனதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். காமத்திலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை. யோசனை பாருங்க, அந்த கோபம் எல்லாம் என்ன பண்ணுது? மனதை பலகீனப்படுத்திட்டே போயிட்டு இருக்கு. ஒரு கோபம் நீங்க படும்போது மனம் பலகீனத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. சோ அதுல இருந்து விடுபடணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழி கர்மயோகம். அதனாலதான் பகவத்கீதை ஃபுல்லா கர்மயோகத்தை டாபிக்கா வச்சது காரணமே அதுதான். அது பண்ணினா மட்டும்தான் ராகத்வேஷம் விடுபடும். வேற வழி கிடையாது. ரூட்டு, சைடு ரூட்டு, சீக்கிரம் போறது எதுவும் நடக்காது. அடுத்து என்ன பண்ணிட்டு இப்ப மனதை என்ன பண்ணியாச்சு? பலம் அடைஞ்சாச்சு. அடுத்தது சாரதி. சாரதினா யாரு? அந்த தேரோட்டி டிரைவர். அவங்க எப்படி இருக்கணும்? என்ன கண்டிஷன்ல அவர் இருக்கணும் அப்படின்னா, அந்த ஓட்டுற டிரைவர் அறிவுடன் இருக்கணும். என்ன அறிவு? சரியான பாதை எது? இப்போ ஒரு ஊருக்கு போறோம், அந்த டிரைவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரூட் மேப் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். நான் திருச்சி போறேன் அப்படின்னா திருச்சி ரோடு பிடிச்சு கரூர்ல இருந்து போய் போறோம் பாத்தீங்களா, இதுக்கு அடுத்து இந்த ஊரு, இதுக்கு அடுத்து இந்த ஊரு, அப்புறம் திருச்சி, அப்படிங்கிற ரூட் மேப் கிளியரா இருக்கணும். அப்பதான் கரெக்டான இடத்த கொண்டு அவரை இறக்குவார். ஜீவாத்மா உட்கார்ந்துருக்காரு பின்னால, அவரை கொண்டு கரெக்டா அவர் இறக்குவார். அதே போல இந்த சாரதின்னு என்னங்க இந்த இடத்துல? புத்தி. புத்திக்கு என்ன தெரியணும்? எது வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கணும். அது சாத்தியம். அந்த சாத்தியத்தை அடைவதற்கு எது சாதனம், அதை பற்றி அறிவு நம்ம கொடுத்திருக்கணும். புத்திக்கு தானே தெரியாதுங்க, நாம கொடுக்கணும். வேதாந்த படிக்க படிக்க இந்த அறிவு கொடுக்கும் உங்களுக்கு. வேதாந்தம் என்ன பண்ண? புத்திக்கு அறிவு கொடுக்குதா இல்லையா? இதுதான் வாழ்க்கையோட சாத்தியம். அறிவு கொடுத்தாச்சு. அப்ப இந்த ஈரோட்ல இருந்து கரூர் போறோம், அதுக்கப்புறம் எங்க போறோம், இது மாதிரி. இது ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எது சாத்தியம்ங்கிற நிச்சயம் இருக்கணுங்க. புத்திக்கு வாழ்க்கையில் எது சாத்தியம், அடையப்பட வேண்டியது எதுங்கிறதுல தெளிவு உறுதி இருக்கணும். தெளிவும் உறுதியும் இருக்கணும். இது புத்திக்கு கொடுக்க வேண்டிய அறிவு, நாம கொடுக்க வேண்டிய அறிவு.
அடுத்தது அதை அடைவதற்கு உண்டான சாதனம், அதுல நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா மோட்சத்தை அடையணும் அப்படின்ட்டு நான் வந்து ஹடயோகம் பண்றேன், யோகாசனம் பண்றேன், அல்லது அதை பண்றேன், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறேன்னா வேலைக்காகாது. சோ அந்த சாத்தியத்தை அடைவதற்கு ஒரே சாதனம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆஃப் வேதம், வேதாந்தம். வேதா உபனிஷத்துக்களை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், காதில் கேட்டல், டவுட் கிளியர் பண்றது, நிதித்தியாசனம் டெல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கிறது தான் சாதனம். அதாவது அதன் மூலியமாக கிடைக்கிற ஞானம், அந்த ஆத்ம ஞானம், இறை ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம்னு தெரியும். அந்த ஞானத்துக்கு தான் என்னது இது சிரவணம், மரணம், நிதித்தியாசனம் எல்லாம் சாதனம். சோ மோட்சம் தான் சாத்தியம். அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஒரே சாதனம் ஞானம், இறைவனை பற்றிய என்னை பற்றிய ஞானம். அதுதான் எங்க இருக்குது உபனிஷத்துக்கள். அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும் உபனிஷத்துக்களை? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சோ இதெல்லாம் என்னது சாதனம். இதன் மூலியமாக மட்டும்தான் நித்யானந்த சுகத்தை பெற முடியுங்கிற நிச்சயம். இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு நித்யானந்த சுகம் கிடைக்காதுங்கிறதுலயும் தெளிவு இருக்கணும். இதுலதான் போகணும். வேற எதுல போனாலும் நமக்கு நித்யானந்த சுகம் எல்லாம் கிடைக்காது. டெம்பரரியா ஏதோ ஜபம் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, ஒரு சுகம் கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்லல. நித்யானந்த சுகத்தை பெறணும்னா இதுதான் வழின்னு. எப்படி கரூர் போய் திருச்சி போகணுங்கிற, எந்தெந்த ஊர் போய் திருச்சி போகணுங்கிற அந்த டிரைவருக்கு தெரியணுமோ, அதே போல இந்த புத்திக்கு இந்த அறிவை நாம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த புத்தி ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நிச்சயாத்மிகா புத்தி அது நிச்சயம் பண்ணிடும். உன்னோட வாழ்க்கையில நீ போக வேண்டிய இடம் இது, போக வேண்டிய பாதை இது அப்படிங்கறதுல தெளிவு. அப்ப டிரைவர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா அவங்களை கூட்டிட்டு போவாரா, கூட்டிட்டு போக மாட்டாரா? இல்லைனா கரூர் போனா எங்க பிடிச்சிருவாரு? சேலம் ரோட்டை பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நாம கரூர்ல இருந்து திருச்சி எல்லாம் போக மாட்டோம், மேல சென்னை போயிடும். சோ இந்த தெளிவு இருக்கணும். இந்த பக்கம் போகணும், இதுதான் சாதனம், இதுதான் சாத்தியம். அப்புறம் அந்த சிரவண மனனம் பண்றதுக்கு குவாலிபிகேஷன் வேணும் இல்லைங்களா? அது கடைசி குவாலிபிகேஷன். அந்த குவாலிபிகேஷன் எப்படி பெறுவது? குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். என்னென்ன படிச்சோம்? சாதன, சதுஷ்டய, சம்பத்தி. என்னென்ன சாதனம் இருக்கும் நமக்கு? அது என்னென்ன நம்ம பழக்கணும் உடம்புல? ஃபர்ஸ்ட் விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, மன அடக்கம், இந்திரிய அடக்கம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் படிச்ச பாத்தீங்களா? அது முமுக்ஷுத்வம், மோக்தும் இச்சுகு, நான் இதை அறியணுங்கிறதுல ஆசை, தீவிர ஆசை. இதையெல்லாம் வளர்த்திக்கிட்டு நீ எங்க பண்ணலாம்? சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணி அப்புறம் அந்த ஞானத்தை பெற்றால் மோக்ஷம். இந்த ஒரு கிரமம் சொன்ன பாத்தீங்களா? இதுல தெளிவும் உறுதியும் இருக்கும். உறுதி, டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் இருந்தா கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன் கமிட்மெண்ட் வரல அப்படின்னா, இந்த டிட்டர்மினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், there will not be commitment. ஒருத்தர் கமிட்மெண்டா உட்கார்ந்துட்டாங்க கிளாஸ்ல அப்படின்னா, கமிட்டட், she is very committed to the class அப்படின்னா என்ன அர்த்தம்? she is very clear about வாழ்க்கையினுடைய சாதனம் சாத்தியத்துல தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கலி சூழ்நிலையெல்லாம் காரணம் இல்லைங்க. நான் அந்த கமிட்மெண்டா அந்த கிளாஸுக்கு என்னால வர முடியல அப்படின்னா சூழ்நிலைகள் காரணம் அல்ல. கண்டிப்பா அடிச்சு சொல்ல சூழ்நிலைகள் காரணம் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. பிகினிங்ல வேணா இருக்கலாம் கொஞ்சம், பட் இந்த கமிட்மெண்ட், இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு டிட்டர்மினேஷன், இதுதான் லைஃப், இப்படித்தான் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்ங்கிறது தானா வரும். ஏன்னா கமிட்மெண்டா இருக்கணும் போய் கமிட்மெண்ட்டை தனியா பிடிக்க முடியாது. சோ இதில் தெளிவு இருக்கணும். இதுதான் நிச்சயம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத அது தெரிஞ்சு, the value of that value சொல்றாங்க பாத்தீங்களா, அது தெரிஞ்சதுன்னா the commitment will come automatically. அது வந்து குரு வந்து திட்டிதான் வரணும், இல்ல அவங்க ஒருத்தர் சொல்லிதான் வரணும், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பூச்சாண்டி வேலை. உங்களுக்குள்ள அந்த டிட்டர்மினேஷன் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டெடிகேஷன் டு த ஸ்டடி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆச்சுங்களா? அதைத்தான் அவர் சொல்றாரு. இது எப்படி இருக்கணும்? இந்த புத்தியில இதெல்லாம் இருக்கணும், இந்த அறிவு இருக்கணும். அப்பதான் உங்களை கரெக்ட் சரியான பாதையில், உங்களை இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த அறிவெல்லாம் உங்க புத்திக்குள்ள இருந்ததுன்னா நீங்க கரெக்டான பாதையில உங்களை அவ கூட்டிட்டு போவா, புத்தி உங்களை கூட்டிக்கிட்டு போகும் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப என்னென்ன பார்த்துட்டோம்? மனம் எப்படி இருக்கணும், புத்தி எப்படி இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? பாதை, செல்லும் பாதை, விஷயங்கள், சரியான விஷயங்கள். ரோடு எப்படி இருக்கணும், செல்லும் பாதை எப்படி இருக்கணும்? இப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா 6 ரோடு 4 ரோடு போட்டுறாங்க, சும்மா அப்படி சல் போறோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். சிங்கிள் ரோடு, அதுல வேற ஒரு வண்டி வந்தா போனா பிரேக் அடிச்சு சைடு வாங்கி, இப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்? பாதை அவ்வளவு நீட்டா போட்டு வச்சிருக்காங்க. செல்லும் பாதை பெர்ஃபெக்ட்.
அந்த மாதிரி இங்க உங்க வாழ்க்கையில் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னா விஷயங்களை எப்படி, அதாவது விஷயங்கள் எப்படி இருக்கணும், எந்தெந்த சரியான விஷயத்தில் ஈடுபட வேண்டும். எப்படி எடுத்துக்கலாம், அந்த எப்படி சரியான ரோடோ அதே போல இங்க சரியான விஷயத்தில் நீங்க ஈடுபடணும். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? சரியான விஷயத்தில் ஈடுபட வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அங்க வரணும். நீங்க இங்க பிடிக்க வேண்டாம். எது சரியான விஷயத்தை எப்படிங்க நாங்க தேடுறது வேண்டாம். தேவையற்ற விஷயங்களில் இருந்து முதல் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா டைம் கிடைக்கும் தேவையான விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவதற்கு. நீங்க எடுத்தொன்ன அதை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்கள் எங்கெங்க போயிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் விடுவிக்காமல் நீங்க தேவையான விஷயத்துக்கு வர முடியாது, காலம் கொடுக்க முடியாது. ஏன் எப்படிங்க இருக்கிற நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் தான் இறைவன் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காரு. அதுல எனக்கு தேவையற்ற விஷயத்துக்கு போறதை குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் எடுத்தோன்னு விட முடியாது. அப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேவையற்ற விஷயம்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீங்க விலகி வரத்தான் தேவையான விஷயத்துக்கே வர முடியும். நான் அதையும் வச்சுக்கிறேன் இதையும் வச்சுக்கிறேன்னா எப்படி நடக்கும்? நடக்காது. எது தேவையற்ற விஷயத்தை நான் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது, அதுல பழகிட்டேன், அதையும் வச்சுக்கிறேனே, ஏன்னா தேவையான விஷயத்துக்கு நான் அப்பப்ப வந்துடுறேனே, நடக்காது. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லு சாஸ்திரம். ஒரு முட்டை இருக்குது, கோழி முட்டைய, அத அரை முட்டையில குஞ்சு பொரிச்சுக்கிறேன், அரை முட்டையில ஆப்பாயில் போட்டுக்கிறேன். இது நடக்கிற காரியமாங்க? இதே உதாரண சாஸ்திரம் கொடுக்கும், நான் கொடுக்கல. அண்டம்னே சொல்லி அது முட்டைன்னு சொல்லுது. இது இந்த மாதிரி இருக்கப்பா, சங்கர் நிறைய இடத்துல சொல்லுவார், நீ சொல்றது இந்த மாதிரி இருக்குது. என்னென்ன, ஒரு முட்டை அதை பாதியில குஞ்சு பொரிச்சுக்கிறேன், எனக்கு அதுவும் வேணும் குஞ்சும் வேணும், மிச்ச பாதி ஆப்பாயில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இது எப்படி நடக்குமா? இதேதாங்க ஒரு மனம். எப்ப தேவையற்ற விஷயத்தை விட்டு நீங்க, தேவையற்ற விஷயத்திலே நான் போய்க்கிறேன், எது பாதி முட்டை குஞ்சுக்கு, நான் தேவையான விஷயத்துக்கு வந்துக்கிறேன், அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் வந்துக்கிறேங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அது என்னது, பாதி ஆப்பாயில் பாதி கோழி குஞ்சுனா இது நடக்கிற காரியமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. சோ கண்டிப்பா தேவையற்ற, நல்லா துடிச்சுங்க, எல்லா விஷயத்தை விட்டுட்டு வாங்கல சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஏன்னா வரவும் முடியாது, வரக்கூடாது. தேவையான விஷயத்தை விட்டுட்டு எப்படிங்க நம்ம வாழ்றது? சர்வைவில போயிடும். சோ தேவையற்ற விஷயங்களை விடணும். அப்பதான் நீங்க எங்க வருவீங்க? ஆட்டம். ஏன்னா வந்துதான் ஆகணும். நீங்க பாருங்க, சூக்ஷ்மம் பாருங்க. ஒண்ணு விட்டுட்டீங்கன்னா இங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த லைன்ல இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடும், இது போக வேண்டிய பாதை, இது தேவையான விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன விடணும்? தேவையற்ற விஷயம். ஏங்க எதுங்க தேவையற்ற விஷயம்? அது அவங்களுக்கு தாங்க தெரியும். இப்ப நீங்க நான் எது தேவையற்ற விஷயத்துக்கு நான் போயிட்டு இருக்கேங்கிறது முதல்ல திங்க் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையோட பயணம் என்ன? நீங்க ஒரு செயல் செய்றீங்க, இது எந்த விதத்தில் என்னுடைய சாத்தியத்தை அடைவதற்கு உபயோகமா இருக்கும்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இப்ப தேவையற்ற விஷயம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், ஒரு டெக்னிக். தேவையற்ற விஷயத்தை நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இல்லையான நீங்களே தான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஆகணும். யாரும் கண்டுபிடிச்சு வந்து சொல்ல முடியாது, சாஸ்திரம்ல கண்டுபிடிக்க முடியாது, குருவும் கண்டுபிடிக்க முடியாது. சோ உங்களுக்கு டெஸ்ட் வைங்க. இப்ப நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, இது தேவையானதா தேவையற்றதா எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? இது எந்த விஷயம் நீங்க செய்யற ஒரு செயல் எந்த விதத்திலாவது இஃப் இட் இஸ் கனெக்டட் டு சாத்தியம், இட்ஸ் அவசியம் அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் இது என் சாத்தியத்தை அடைவதற்கு இது உதவுது, புடிச்சுக்குங்க. எந்த விதத்திலும் இந்த செயல் என் சாத்தியத்தை அடைவதற்கு உதவாது, விட்டுருங்க. கண்டிப்பா அது தேவையற்ற விஷயம் தான், டவுட்டே வச்சுக்காதீங்க. கண்டிப்பா அது தேவையற்ற விஷயம் தான். சோ என்ன திருப்பி சொல்றேன், நான் அடைய வேண்டிய வண்டி போகுது, போய் அடைய வேண்டிய இடம், வாழ்க்கை பயணம் முடிகிற இடம் சாத்தியம். அதுக்கு இப்ப நான் செய்யற செயல் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்தா புடிச்சுக்க. எந்த விதத்திலும் அது எனக்கு உதவி செய்யலை, டிஸ்டர்பன்ஸ் தான் தரும். கண்டிப்பா உதவி செய்யாதாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதை என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. இதுதாங்க சிம்பிள் லாஜிக் ஃபார்முலா. எது தேவையான விஷயம், எது தேவையற்ற விஷயம். இப்ப நான் சொல்றேன், வீட்டுல ஒரு நம்மளுடைய கடமைகள் இருக்குது. இத கடமைகள்லாம் விட்டு வந்துட்டோம்னா நம்ம எந்நேரம் படிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தேவையற்ற விஷயம் தான் உங்க மனசுக்கு தோணலாம். அதுக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு சொல்றேன். எது இந்த சமையல் பண்றது, வீட்டுல பாத்துக்கிறது, ஒரு குடும்பம் மெயின்டைன் பண்றது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது, இல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு கொண்டாந்து அந்த பணத்தை கொடுத்து குடும்பத்தை பாதுகாக்கிறது, இதுல எனக்கு டைம் அதிகமா போயிருதுங்க.
எனக்கு வந்துங்க எந்நேரம் படிச்சுன்னா நான் ரொம்ப பிடிக்குது, நான் சன்னியாசமா வாங்கிட்டா கூட நல்லா படிச்சு போனாட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தவறு. அது 100. அர்ஜுனன் என்ன சொன்னாரு? நீ சன்னியாசம் வாங்கிக்கன்னு சொன்னாரா அர்ஜுனன? நோ, நீ இங்கிருந்து போரிடு அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பண்ணுன்னு அர்த்தம். நாம போய் போரிட முடியுங்க? நம்ம ஸ்வதர்ம அப்படின்னு எனக்கு தன்னுடைய கடமை ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை முதல்ல பண்ணணும். ஏங்க அதுக்கும் நான் பெற சாத்தியத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன்னா நீங்க சொல்றீங்க ஆத்மா பற்றிய ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து முளை வரைச்சு குழம்பு வச்சுட்டு இருந்தேன்னா என்ன? ஹவு இட் இஸ் கனெக்டட் டு மை ரீச் மை சாத்தியம்? அந்த கர்மம், எந்த கர்மம் உங்களை பந்தப்படுத்துதோ அதை கர்ம யோகமாக பண்ணும் பொழுது அது எங்களை கூட்டிட்டு போகும், சாத்தியத்துக்கு உங்களை குவாலிஃபை பண்ணும். somehow it is connected to my சாத்தியம். எது? சமையல் பண்ணுவது தேவையான விஷயம், அது தேவையற்ற விஷயம் இல்ல. சொன்னோன்னா அந்த சைடு தான் திங்க் பண்றாங்க. ஐயோ சமையல் பண்றது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குது, இது மாதிரி பிரச்சனை இல்லாம எல்லா குழந்தைகளை பாத்துக்கிறது, பேரம் பேத்தி கொண்டாந்து விட்டாங்க, அது நொய்யி இது நொய்ய, என்னால் அது நாள முடியல, இது நாள முடியல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கடமைகள். அது சாதனமா வச்சு அதை கர்மயோகமாக பண்ணும் போது அது எங்க கூட்டிட்டு போகும் உங்களை? சாத்தியத்துக்கு. ஏன்னா சாத்தியத்தை அடைவதற்கு எது சாதனம்? கர்மயோகம் இஸ் சாதனம். நல்ல தாராளமா பண்ணலாமே, அதெல்லாம் தடங்களே கிடையாதுங்க. நமக்கு வர கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நெவர் கேன் பி என்ன ஆகாது, அதெல்லாம் தடைகளாக அமையாது. தேவையற்ற விஷயங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சோ எது தேவையற்ற விஷயம் தெரியுங்களா? இந்திரிய சுகத்துக்காக நான் என்னுடைய இந்திரியத்துக்கு எனக்கு பிடிக்குது, மனதுக்கு ஒண்ணு பிடிக்குது, இந்திரியத்துக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு போறேன் பாருங்க, அதுதான் தேவையற்ற விஷயம். மற்றது எல்லாமே என்னது? ஏன்னா மற்றதெல்லாம் இறைவன் கொடுத்தது, அது கடமை. அது தேவையற்ற விஷயமா யாருக்கு வாய்ப்பே இல்ல. நான் பார்த்து தெரியாதனமா வேற கர்மயோகமாக இல்லாம நீங்க அந்த கர்மத்தின் மூலியமாக பலன் வரணும்னு எதிர்பார்த்து செய்யும் போது அது உங்களை பந்தப்படுத்துது. எந்த கர்மம் ஸ்வதர்மம் தேவையானதே, அதுல மாற்று கருத்து கிடையாது. எதுங்க அப்ப தேவையற்ற விஷயம்னா? இந்திரிய சுகம். நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்திரிய சுகத்துக்கு போற பின்னால போற விஷயங்கள் அனைத்தும் தேவையற்ற விஷயம். அப்படித்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க ஒரு கர்மத்தை பண்ணுவீங்க, அது என்னது? தேவையற்றது. உன் மனசுக்கு ஒண்ணு பிடிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களோட அரட்டை அடிக்கிறது பிடிக்குது, அது எந்த விதத்தில் உங்க சாத்தியத்தை அடைவதற்கு உதவி செய்யுது? இல்லையா? அவங்ககிட்ட 10 ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுனால யோசனை பாருங்க. ஜஸ்ட் என் மனசுக்கு பிடிச்சது, அவங்களோட பேசினா மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது, பிடிச்சது, சரி ஓகே பேசுனீங்க, அது யோசனை பண்ணி பாருங்க. அது சாத்தியத்தை கூட்டிட்டு போகுமா? வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி தான். பிரச்சனைகளுக்கு வேற விதை போட்டு வந்துருப்பீங்க. 1/2 மணி நேரம் பேசுனா ஒரு பிரச்சனைக்கு அங்க விதை போட்டு மூடிட்டோம்னு அர்த்தம். அது எப்ப முளைக்கும் தெரியாது, அது முளைக்கும் போது முளைக்கும். இது வேற ஒன்னு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அங்க முளை போட்டு வந்திருப்போம். சோ இதுதான் தேவையற்ற விஷயம். அதுதான் உபனிஷத்துல இப்ப நாங்க படிச்சது முண்டகோபனிஷத்து தான் வரும். எது? அந்நியதா வாச்சம், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்தல். பாதி டைம், முக்காவாசி டைம் உங்களுக்கு அப்படியே முன்னால் முன்னால் நிற்கும், எடுத்துக்கோ பேச்ச குறைக்கு. வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா பேச்சு தான குறையுது. அது எப்படி சொல்லுவாரு சுவாமி? சொல்லுவார், அதாவது நான் வேதாந்தத்துக்குள்ள முன்னேறி இருக்கிறேன் எப்படிங்க சுவாமிஜி நான் கண்டுபிடிக்கிறது? நான் கிளாஸுக்கு நான் பாட்டு வந்துட்டு இருக்கேன், நான் பாட்டு 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, சில பேருக்கு 3 வருஷம் ஆச்சு, சில பேருக்கு 10 வருஷம் ஆச்சு, நான் வேதாந்தத்துக்குள்ள முன்னேறிட்டு இருக்கிறேன்னா இல்லையே எனக்கே டவுட்டா இருக்கு சுவாமிஜி. ஒரே ஸ்கேல். எந்த அளவுக்கு பேச்சு குறையுதோ அந்த அளவுக்கு நீ மேல ஏறிட்டு இருக்கீன்னு அர்த்தம். எந்த பேச்சுக்கள்? அனாத்மா விஷயத்தை பற்றிய பேச்சு. நீ ஆத்மாவை பற்றி, வகுப்புகளை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுல, இப்ப நம்ம ஒரு கிளாஸ் முடியுது, இந்த கிளாஸை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, இந்த கிளாஸ்ல சொன்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அது ஆத்ம விஷயம், தேவையான விஷயம், அதை பேசணும். தேவையில்லாத அனாத்மா விஷயம் அது என்ன ஆகணும்? குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படின்னா நீங்க இங்க டெவலப் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் சொல்றது. இன்னும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எது அனாத்ம விஷயங்களுடைய பேச்சு குறைய 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 நீங்க எங்க ஏறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஆத்ம விஷயத்தில் மேல ஏறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப அனாத்ம விஷயத்தை பத்தி நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கீங்கன்னா, எது அனாத்மான்னு என்னங்க? இந்த சப்ஜெக்ட் தவிர நீங்க வேற எதை பேசினாலும் அது என்னதுதான்? அனாத்ம விஷயம். அதை பேச பேச எங்க கீழே எது கீழே இறங்கிட்டு இருக்குது? நீங்க பெற்ற ஆத்ம ஞானம் இன்னும் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். இது இஸ் மெஷரிங் ஸ்கேல். புரிஞ்சுங்களா? இதுதான். ஏன்னா இப்ப விஷயாகான்னு போட்டார் அவரு. பாதை சரியாக போகணும்னா நான் எடுத்த ஒரு டாபிக், ஒரு இந்திரியம் வாக்கு,
இந்த மாதிரி கண்ணு எங்கெங்க தேவையில்லாத விஷயத்துக்கு போகுது, காது எங்கெங்க தேவையில்லாத விஷயத்துக்கு போகுதுன்னு நம்ம தான் சிந்திக்கணும். ஒரு அதுக்கு தாங்க அலர்ட் லைஃப்னு பேரு. அலர்ட்டா இருந்து இந்த நிமிஷம் நம்ம கழிச்சோமே, இது இந்த வாழ்க்கைக்கு இது தேவையா, நம்ம போற பாதையில் இது தேவையா, இது எனக்கு உதவுமா, உதவுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். இது எந்த வகையில் எனக்கு உதவல, ஓத்துறனா உற்றணும். இதுதான் தியாகம். இதுதான் வைராக்கியத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கதான் வைராக்கியம் ஆரம்பிக்கும். ஏன்னா நல்லது கெட்டது, நல்லதை மட்டும் எடுத்துக்கிறேன், கெட்டது வேண்டாம் போது விவேகம், அதை நீங்க ஃபாலோ பண்ணும் போது அவ்வளவுதான் வைராக்கியம். எனக்கு போய் எங்க போய் பிடிப்பீங்க? ஒவ்வொரு செகண்டும் அந்த வைராக்கியம் உள்ள உங்களுக்கு என்ன ஆகும், ஊற ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப எதோட பண்ணலாம் விஷயாக, இதோட நான் முடிச்சிருக்கேன், டைம் ஆச்சு. இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இனி இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் ஃபுல்லா இப்ப நான் சொல்லியாச்சு. அந்த சமஸ்கிருத சொல்லி அந்த வேர்ட் மீனிங் நான் அடுத்த கிளாஸ் கொடுக்குறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.